கேப் ஜங்ஷனுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 செல் வந்து எப்போதுமே ஒட்டி இருக்காது. அதுக்கு நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கும், ஓகேங்களா. அது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னா, ஒரு 2 to 4 நானோமீட்டர் அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த டிஸ்டன்ஸில் எப்போதுமே ஒரு செல் ஏதாவது பிரச்சனைனா இன்னொரு செல்லுக்கு எப்படி தகவல் கொடுக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜ் இருக்கும், ஓகேங்களா. அது பேர் தான் கேப் ஜங்ஷன். இப்போ வந்து இந்த செல்லில் வந்து ஒரு 6 கனெக்ஷன் சேர்ந்து ஒரு கனெக்ஷன் அப்படின்னு ஒன்று உருவாக்கும். அதே மாதிரி இன்னொரு செல்லையும் அதே மாதிரி ஒரு 6 கனெக்ஷன் அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸை வச்சு ஒரு கனெக்ஷன் அப்படின்னு ஒன்று உருவாக்கும். இந்த கனெக்ஷனும் ஒரு சேர்ந்து ஒரு பிரிட்ஜ் உருவாக்கும் ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு. அது மூலமாக தான் இப்போ இந்த சோடியம், பொட்டாசியம், குளோரைடு, ஒருவேளை ஏதாவது பாக்டீரியாவோ வைரஸோ ஏதாவது வந்துச்சுனாலும், ஏதாவது சிக்னல் அனுப்பணும்னாலும் அந்த கேப் ஜங்ஷன் வழியால் தான் இன்னொரு செல்லுக்கு போவோம், ஓகேங்களா. இப்போ இந்த கேப் ஜங்ஷன் இங்கெல்லாம் இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, அடல்ட் ஸ்கெலிட்டல் மசில்ஸில் இருக்காது, அப்புறம் ஆர்பிசியில் இருக்காது, ஸ்பெர்மில் இருக்காது. இப்போது இந்த கேப் ஜங்ஷன் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹார்ட்லேருந்து ஒரு எலக்ட்ரிக் இம்பல்ஸ் வருதுன்னா அது ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு வந்து இந்த கேப் ஜங்ஷன் வழியால் தான் மூவ் ஆகி போகுது, ஓகேங்களா. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளார யாரெல்லாம் மூவ் ஆகி போக மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோட்டீன்ஸு, டிஎன்ஏ, ஆர்என்ஏ இதெல்லாம் ரொம்ப பெரிய மாலிகுல். இதால் இதுக்குள்ளே ட்ராவல் பண்ணி போக முடியாது, ஓகேங்களா. அவ்வளோதான்.